capital structure theories we have net income approach, net operating income approach, and traditional approach. Apart from that, we have a Modigliani and Miller approach also. Okay. In the capital structure நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதுன்னா சில பேசிக் அசம்ப்ஷன்ஸ் இருக்குங்க. என்ன பேசிக்கா சில அசம்ப்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படி சொன்னாக்க, assumptions for this இதெல்லாம் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கணும். That capital structure has only two components, debt and equity. Preference share இல்லைன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். And second being no change in risk. Okay, no change in risk. Risk change ஆகல. கடன் வாங்க அந்த கம்பெனிக்கு ரிஸ்க் ஜாஸ்தி இல்லையா, ஆனா இங்க என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம்னா we don't have any change in the risk aspect. அப்படிங்கிறது one of the predominant assumption. And tax இல்ல அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். no corporate tax. entire capital structure theoriesல corporate tax இருக்குன்னே நம்ம அஸ்யூம் பண்ண மாட்டோம். அதான் no corporate tax. பட் எம்எம்ல ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஒன்னு டாக்ஸோட டாக்ஸ் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு, அதை தவிர எக்ஸப்ட் எம்எம் தியரி. Modigliani and Millers will see that later. What are the income they earn immediately paid off as dividend? அதாவது என்ன சம்பாதிச்சாலும் 100% dividend payment பண்ணிட்டாங்க. 100% dividend paid or 100% payout payment paid ன்னு வச்சுக்கலாம். Okay. And fifth being constant capital employed. இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு பணம் தேவையோ அது அப்படியே மாறாம இருக்கு. அல்லது no change in firm's total financing. 10,000 ரூபாய் வேணும்னா அந்த 10,000 ரூபாய் அப்படியே தான் இருக்கு. 10,000 ரூபாயும் ஈக்விட்டியா இருக்கலாம், அல்லது 8,000 ரூபாய் ஈக்விட்டி 2,000 ரூபாய் டெட் இருக்கலாம், இல்ல 6,000 ரூபாய் ஈக்விட்டி 4,000 ரூபாய் டெட் இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் கம்பெனியோட ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஆர் ஃபினான்சிங் will not be changing. And finally, the very, very important point is the cost of debt should always be less than cost of equity. Here, net income approach எப்படி add பண்றாங்கன்னா, KE is higher then KD. அது always இது assumption, basic assumption தான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது சீப் தானே KE காஸ்ட் இல்லையா, ஓகே, அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா KD மாறாது. ஆனா டெட் ஈக்விட்டி மிக்ஸை நீங்க பண்ண கடன் அதிகமாக ஆக, if the debt equity ratio is increasing, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு overall cost of capital will be decreasing நினைக்கிறோம். இது one of the assumption. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு டிமாண்ட் பண்றான் 10%, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு டிமாண்ட் பண்றான் 8%. அப்ப நான் ஈக்விட்டி ஷேர் கிட்ட இருந்து ஃபண்டிங் பண்ணிருந்தேன்னா I have to earn 10% to pay off them. அதே சமயத்துல டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபண்டிங் வாங்கியிருந்தேன்னா 8% கொடுத்திருந்தா போதும் இல்லையா. பட் ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணனா எனிவேர் பிட்வீன் 10 to 8 குள்ளரா இருக்கும். So the equity is also constant, cost of equity no change. Okay, what about the change? KE being constant or no change, KD being no change, but there will be impact in the KO. For example, I am going to plot this as a graph. ஒரு diagram மாதிரி நான் இங்க diagram போடுறேன். Let's see. Okay. அதாவது this is debt equity mix. இது low mix or இந்த இடமா இருந்த no debt. இங்க போக போக high debt will be there. கடனே இல்லாத situation,
ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஆக்சிஸில் ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ண அது வந்து ஹை டெட் காம்போசிஷன் உள்ள கேபிட்டல் எம்ப்ளாய்டாக மாறிடுது. ஓகே, இது காஸ்ட். இது காஸ்ட். சி, we assume that the KE is always greater than KD. Assume KD will be this one. KD will be this one. Sorry, KE will be this one. KE demands so much and KD demands lesser. For example, நமக்கு 10% செலவாகுது அப்படி சொன்னாக்க அது யார் டிமாண்ட் பண்றது? இது 10%, இது 5%. இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி பீயிங் 10%. நீங்க ஈக்விட்டி மூலமா சோர்சிங் பண்ணீங்கன்னா 10% அவங்களுக்கு நம்ம சம்பாதிச்சு கொடுக்கணும். டெட் மூலமா சோர்சிங் பண்ணீங்கன்னா நம்மளோட ஃபண்ட் 5% ஆகும். 100 ரூபாய் முழுக்க முழுக்க நான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்கணும்? 10 rupees சம்பாதிச்சு கொடுக்கணும். ஸோ இஃப் ஐ ஏர்ன் என்டையர்லி ஃப்ரம் ஈக்விட்டி அப்படி சொன்னாக்கா ஐ ஹேவ் டு காம்பன்சேட் தெம். அப்ப என்னுடைய காஸ்ட் வந்து 10% இருக்கும். என்னுடைய காஸ்ட் 10% இருக்கும். அதாவது இது இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டெட் சார், கடன் தான் சார், 1 பைசா கூட வட்டி வாங்க, இது ஈக்விட்டி ஷேர் கிடையாது. அப்ப நான் எவ்வளவு கொடுத்தா போதும்? 5% சம்பாதிச்சா போதும், அவனுக்கு கொடுத்துட்டு நிம்மதியாக உட்காந்துக்கலாம். இது வந்து இந்த இடத்துல வந்து டெட் இல்லாத இடம், இந்த இடத்துல பியூர் டெட்னு வச்சுக்கலாம். பியூர் டெட்ல நமக்கு என்ன காஸ்ட் வரும்? 5% வரும். 50% டெட், 50% ஈக்விட்டி. என்னுடைய 100 ரூபாவுல 50 ரூபாய் ஈக்விட்டி மூலமாகவும் 50 ரூபாய் டெட் மூலமாகவும் ஃபண்டிங் பண்ணியிருக்கிறேன். ஈக்விட்டி மூலமா ஃபண்டிங் பண்ணியிருந்தால் அவங்க எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க? 10%. டெட் மூலமா ஃபண்டிங் பண்ணியிருந்தால் அவங்க எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க? only 5%, 2.5. அப்ப நான் எவ்வளவு சம்பாதிச்சா போதும்? 7.5. அப்ப கம்பெனிக்கு 7 ரூபாய் 50 பைசா தான் காஸ்ட் ஃபார் தியர் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஆஃப் 100 அப்படின்னா 7.5%. அப்ப 7.5% இடையில இருக்கும். அப்படின்னா இது வந்து 50-50 மிக்ஸ்ல இருக்கு. இந்த இடம் வந்து 50-50 மிக்ஸ்ல இருக்கு. அப்படி 50-50 மிக்ஸ்ல வரும்போது இது 7.5 இருக்கும். Purely equity இருந்தா 10, purely debt இருந்தா 5, which is not possible. Anywhere between these two composition ஆக இருந்துச்சுன்னா நம்முடைய KO will be gradually decreasing. Our KO will be gradually decreasing. Okay, this will be gradually decreasing. Okay, in certain point in time it touches where? It touches KD also. Dotted or broken line நான் போட்டிருக்கிறேன். எதுக்காகன்னா சேஞ்ச் அப்படிங்கறத நான் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. This is called KO. ஸோ NI அப்ரோச்ல என்ன சொல்றாங்கன்னா, சீப் ஃபண்டிங் இருக்குன்னா அதை வச்சு நீங்க சோர்ஸ் பண்ணுங்க, ஸோ தட் நம்மளுடைய காஸ்ட் கம்பெனிக்கு வந்து சீப்பர் ஆயிடும், இட்ஸ் பெட்டர்னு அவங்க பேசுறாங்க. இது ஒன் ஆஃப் தி அப்ரோச்சஸ். ஓகே, இதுவும் டுரண்ட் அப்படிங்கிறவங்க தான் சொல்லியிருக்கிறார். நெட் ஆப்ரேட்டிங் இன்கமும் டுரண்ட் அப்படிங்கிறவங்க தான் சொல்றாங்க. The views are expressed by Durand only. Right. So David Durand. So இவங்க தான் இந்த NI அப்ரோச்சையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, NOI அப்ரோச்சும் சொல்லியிருக்கிறாங்க. நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்ல இப்படி யோசிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை, வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, சீப் ஃபண்டிங் மூலமா சோர்ஸ் பண்ணாக்க நமக்கு காஸ்ட் குறையும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இங்க பாருங்க, இப்படி இருக்கு. Okay, this is how it appears. Now let me brief here. This is the cost, this is the debt equity ratio. இங்க no debt equity ratio, இங்க போக high debt equity ratio இருக்கு. இங்க low, இங்க medium, இங்க high debt equity ratio. debt 1 ரூபாயும் equity 1 ரூபாயும் இருந்தால் மிட் பாயிண்ட். debt இல்ல 0, ஈக்விட்டி ஃபுல்லா இருக்குன்னா அது 0. டெட் 10%, 90% ஈக்விட்டி இருந்துச்சுன்னா 10/90 போட்டீங்கன்னா பாயிண்ட் சம் நம்பர்ஸ் வருது, அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. டெட் 200 ரூபாய், ஈக்விட்டி வெறும் 100 ரூபாய் தான் இருக்குன்னா 2/3 இருக்கு. ஓகே, 2/2 டைம்ஸ் இருக்கு. அப்ப உங்களுக்கு எந்த சைட்ல போயிடுது? ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் ஆகும். இன் திஸ் கேஸ் இது பேசிக் அசம்ஷனுங்க. கேடி அதே மாதிரி போடுவோம். கேடி, KE. What are the things are there? KE, KD and debt equity mix.
KD கான்ஸ்டன்டா இருக்கும், சேஞ்ச் ஆகாது, ஆனா கம்மியா இருக்கும். We assume that the debenture holders demands 5% and lesser. Demands 5% and lesser. Okay. இதுதான் நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் உடைய அப்ரோச்சாக இவர் பேசுறார். ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் டோரன் ரெக்கமெண்ட் பண்ணதுல இது ரெண்டாவது அப்ரோச். இதுல பொறுத்த வரைக்கும் this is KD 5%. 5%. Now, what about the KE sir? அவங்ககிட்ட கேட்குறோம், எவ்வளவு சார் நீங்க டிமாண்ட் பண்றீங்க அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு, டெட் ஈக்விட்டி மிக்ஸ் சேஞ்ச் ஆக ஆக, டெட் ஈக்விட்டி மிக்ஸ் சேஞ்ச் ஆக ஆக எங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி, அதால நீங்க 10% சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா. லாஜிக் புரியுதா? சோ இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் KO ஆல்சோ பி கான்ஸ்டன்ட், நோ சேஞ்ச். இங்க KO என்ன மாதிரி ஆக போகுது? KO as per the debt equity mix, debt equity mix நீங்க சேஞ்ச் பண்ண கம்பெனிக்கு செலவு ஜாஸ்தி. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க, டெட்டை மிக்ஸ் பண்ணி சீப்பரா ஒர்க் பண்ணிடலாம்னு நீங்க நினைச்சீங்க KO படி, என்ன அப்ரோச் படி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கடனை ஆட் பண்ண எங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார், அதான் நாங்க ஒத்துக்க மாட்டோம், அதே 10% கொடுத்தால் எங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னு கேட்கறாங்க. அவங்க எவ்வளவு ஜாஸ்தி டிமாண்ட் பண்றாங்கன்னா இங்க பாருங்க. as per this approach, NOI approach படி, what could be the KE? Is it constant? No, it is not constant. Okay, this will be changing. எப்படி சேஞ்ச் ஆகுது? more the debt equity ratio, more the KE. அதிகமா கடன் சேர்க்க எங்களுக்கு ஜாஸ்தி வேணும். என்ன காரணம் சார்? நான் 10% கேட்டேன், if there is no debt, கடன் சேர்த்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கம்பெனி திவால் ஆச்சுன்னா அவனுக்கு கொடுத்து மிச்சம் இருந்தா தான் கொடுப்பீங்க. அப்படி ஒரு ரிஸ்க் எனக்கு சேர்த்தா இல்லையா, 10 செல்லுபடி ஆகுது, 11 கொடுங்க. எவ்வளவுதான் டிமாண்ட் பண்ற அப்படின்னு இந்த நெட் ஆப்பரேட்டிங் இன்கம்ல என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க சார், என்ன சம்பாதிக்கிறீங்க, KE or KO whatever it may be, இதுதான் சம்பாதிக்கிறீங்க. ஓகே, அல்லது KO இது நீங்க சம்பாதிக்கிறீங்க, ரெண்டு பேருக்கு சேர்த்து சம்பாதிச்சது. அவர் என்ன சொல்றாரு, KO சம்பாதிக்கிறீங்க இல்லையா, அந்த KO சம்பாதிச்சது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கும்போது ஓகேன்னு சொன்னது, டெட் மிக்ஸ் பண்ண அந்த KD கொடுத்தது போக மிச்ச சேவிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, அதை எனக்கு ரிஸ்க் பிரீமியமா ஆட் பண்ணிடுங்கன்றாங்க. KO நான் 10% சம்பாதிக்கிறேன் சார், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கேட்கிறேன், 10 தானப்பா கேட்டேன், 10 கடன் இல்லாத போது 10, கடன் இருந்தா ரிஸ்க் வருது இல்லையா, அதனால எனக்கு எவ்வளவு தேவைப்படும்னா 10% நீங்க சம்பாதிச்சதுல கடன் வாங்கினதுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியதா இருக்கு சார், 5%. அப்படியா, 5% சேவிங்ஸ் இருக்குல்ல, அது எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு வாங்கிடுவோம். என்ன சேவிங்ஸ் இருக்கோ அது எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப KO மைனஸ் KD, இந்த சேவிங்ஸ் டியூ டு த டெட் காம்பனன்ட் மூலமா வந்துச்சு இல்லையா, அத ஈக்விட்டி ஹோல்டர்ஸ் கேட்கிறாங்க, எனக்கு கொடுங்க சார். சோ அப்ப சீப் ஃபண்டிங் மூலமா நம்ம சோர்ஸ் பண்ணோம்னா நம்ம சேவ் பண்ணுவோம்னு நினைச்சோம், அந்த சேவிங்ஸ் அவன் கெடுவிட்டான். அதனால என்ன ஆச்சு, கம்பெனிக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. the KO also constant, KO also constant. that is the logic, that is the logic. debt equity ratio சேஞ்ச் ஆக எது சேஞ்ச் ஆகும், இந்த இடத்துல KE சேஞ்ச் ஆகும் NOI அப்ரோச்ல, இந்த இடத்துல KO சேஞ்ச் ஆகும். இது KO சேஞ்ச் ஆகும், நோன் போட்டனா, சாரி, KO is changing, டிக்ரீஸ் ஆயிட்டே போதா இல்லையா, ஓகே, it is changing. KO will be changing, அதாவது கடன் சேர்க்க கம்மியான ஃபண்டிங் அவனுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னா எனக்கு சேவிங்ஸ் தானே அப்படின்னு அப்ரோச் பண்றது தான் NA அப்ரோச். ஸோ திஸ் வில் பி சேஞ்சிங். ஆனா NOI அப்ரோச்ல நீங்க சேவ் பண்ணுவீங்க, சரிங்க சார், அது எங்களோட ரிஸ்க் ஜாஸ்தி எடுத்துல, அதனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னா வாங்கிட்டு போயிட்டான். கம்பெனிக்கு ஒன்றும் சாதகமா இல்ல, கம்பெனிக்கு என்ன வருது, அதே 10% தான் இருக்கு. The company is now also spending the same 10%. This is what about the KD 10%. இததான் KOன்னு சொல்றேன். அவங்களுக்கு என்ன செலவாச்சோ அதுல மாற்றம் இருக்காது. கடனே இல்லாத போது எனக்கு 10 கொடுங்க போதும்னு சொன்னவங்க கடன் சேர்க்க இது செல்லுபடி ஆகாதுன்னு அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. This is called KE.
இந்த அதிகமா கேட்கறாங்க இல்லையா, இது எதுக்காக அந்த அதிகமா அவங்க கேட்கறாங்கன்னு சொன்னால் ரிஸ்க் பிரீமியம். திஸ் இஸ் கால் ரிஸ்க் பிரீமியம். இந்த காம்பனன்ட் பேர் ரிஸ்க். நீங்க கடன் சேர்க்கறதுனால எங்களுக்கு ஜாஸ்தி கடன் வருது, மீன்ஸ் ரிஸ்க் வருதுங்க, அதனால எனக்கு அதுக்காக ஒரு அமௌண்ட் போட்டு கொடுங்க. எவ்வளவு சார் போட்டு கொடுக்கறது அப்படின்னா, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, கம்மியா கொடுக்கறதுனால எவ்வளவு சேவ் பண்ணீங்க, எவ்வளவு சேவ் பண்ணி இருக்கிறீங்க, இது எதனால இந்த சேவிங்ஸ்னா டெட் காம்பனன்ட்னால அப்படி சொன்னாக்க அந்த சேவிங்ஸ் மொத்தமும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. So KE is equal to the amount earned plus amount saved by adding the debt component shared by the equity shareholders. இதான் நான் ஒரு சாக்லேட் இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி கொடுத்திருந்தேன் இல்லையா. பர் ஹெட் 4 சாக்லேட்னு கொண்டு வராங்க 3 பேருக்கு, ஒருத்தனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டா அந்த 3 சாக்லேட்டை மிச்சம் இருக்கிறவங்க ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. இவன் வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்றாங்க. இவனுக்கு 8 போதும் சார், 5 போதும் சார்னு சொன்னாலே அந்த வேணான்னு சொன்ன அந்த ப்ராஃபிட்டை எங்களுக்கு கொடுங்க சார். உடனே கேட்குறோம், உனக்கு எதையா, நீங்க கடன் சேர்த்துறீங்க, எங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி சார், அதனால எங்களுக்கு பழைய நம்பர் ஒத்து வராது, ஜாஸ்தி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிடுவாங்க. அப்படிங்கிறது ரெண்டாவது அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச். யூ அண்டர்ஸ்டாண்ட், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த அப்ரோச்சஸ் ஹியர். And the last approach is logical. Last approach being logical. The last approach நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் சார் டெட் ஈக்விட்டி மிக்ஸே இல்ல, டெட் ஈக்விட்டி மிக்ஸே இல்ல, அப்ப கேடி இது இந்த காம்பனன்ட் 5% கேடி, KE will always be higher. KE will be always higher. KE will be always higher. இல்லையா, KD காட்டிலும் KE அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்க, இதான் காஸ்ட்னு சொன்னேன், இது ரெண்டு சேர்த்து காஸ்ட். இப்ப இது காஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹையரா இருக்கிறது வந்து எப்போதுமே என்னவா இருக்கும், ஈக்விட்டியா இருக்கும். கம்மியா இருந்துச்சுன்னா கேடியா இருக்கும். இஸ் தட் லாஜிக்? ஓகே. Now சார், கடன் நீங்க நல்லா ஆப்ரேட் பண்ணும்போது உங்கள்ட்ட கடனே இல்லை, யூஸ்வலா பேங்க் ரேட் வந்து 5% வச்சுங்க. நீங்க பயங்கர பீக்ல இருக்கிறீங்க, உங்க பிசினஸ் பயங்கர ரெப்புடேஷன்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியலி வெரி ஸ்ட்ராங்கர். இப்ப கடன் கொடுக்குறவங்க உங்களுக்கு கடன் கொடுக்கறது பிரியப்படுவாங்க. யூஸ்வலா 5னா உங்களுக்கு 4.5 ஆர் 4 கொடுக்குறேன்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதனால கேடி குறையும் கடன் சேர்க்க சேர்க்க. கடனே இல்லாத பிசினஸ் கடன் சேருங்க சார், இன்னும் ஜாஸ்தி லாபம் வரும். ஓகே, ஜாஸ்தி லாபம் வரும்போது கடன் கொடுக்குறவங்க எல்லாம் வெரி ஹாப்பி டு கிவ் த லோன் டு யூ. அதே சமயத்துல கேஇ இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 10% எதிர்பார்க்கறாங்கன்னா, நல்ல ஒரு பிரீமியம் கம்பெனியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும் சார், 10 வேண்டாம் 9 கொடுத்தாலே போதும்னு அவங்களே எதிர்பார்ப்பாங்க. அதான் அதுவும் குறையும். இது மாதிரி ரெண்டும் சேர்ந்து குறையும் போது கம்பெனியுடைய ஓவரால் கேபிட்டல் பியூரா ஈக்விட்டியா இருக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும், இது பியூர் ஈக்விட்டி. இது ரெண்டும் சேர்த்து குறைக்கும் போது உங்களுடைய KO will be decreasing. KO will be decreasing. KO வந்து ரெட் கலர்ல போட்டுக்கிறேன். This is decreasing. ஆனா ரெண்டு டிஃபால்ட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது லேட் பண்றீங்க, சிக்கல்னு தெரிஞ்சா கடன் கொடுத்தவன்லாம் இதெல்லாம் செட் ஆகுது சார், இன்ட்ரெஸ்ட் எப்ப இந்த பழைய இன்ட்ரெஸ்ட்லாம் செட் ஆகாது, இனிமேல் லோன் வேணும்னா ஜாஸ்தி கொடுங்கன்னு கேட்பான். அப்ப KD is also increasing. KE அவன் என்ன சொல்லுவான், சார் என்ன சார் கடன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு போறீங்க, எங்களுக்கு இன்னும் ரிஸ்க் ஜாஸ்தி ஆச்சு, பழைய இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு ஜாஸ்தி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாஸ்தி கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்பெனியுடைய ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன ஆயிடும், குறைஞ்சிக்கிட்டே வந்தது, அதுக்கப்புறம் அதுவும் அதிகமாயிடும். இப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சா இல்லையா. ஆஃப்டர் சர்டன் டைம் திஸ் வில் பி ஹெவியர். இது KO. இப்ப ட்ரெடிஷனல் அப்ரோச்ல என்ன சொல்றாங்க, NIயும் லாஜிக்கலி கரெக்ட் கிடையாது, NOIயும் லாஜிக்கலி கரெக்ட் கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் black and white, இட்ஸ் எனிவேர் பிட்வீன் தீஸ் டூ, கிரே ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவோ அதுவோ இல்ல, ரெண்டுக்கு நடுவுல நெட் இன்கமோ நெட் ஆப்ரேட்டிங் இன்கமோ இல்ல, ரெண்டுக்கு நடுவுல கடனே வேண்டாம் அப்படிங்கிற அப்ரோச்சோ கடன் இருக்கணும் அப்படிங்கிற அப்ரோச்சோ வேண்டாங்க. ஒரு பாயிண்ட் இன் டைம் நீங்க கடன் வாங்கியிருந்தால் அது டிபென்ச்சர் ஹோல்டர்ஸும் ஹாப்பி, ஈக்விட்டி ஹோல்டர்ஸும் ஹாப்பி, ஓவரால் கம்பெனி காஸ்டும் குறையும். அந்த மிக்ஸுக்கு நீங்க வாங்குங்க. அப்படின்னா இந்த இடத்துல சீப்பர் அப்படின்னு சொன்னாக்க எனிவேர் பிட்வீன் ஹியர். So I'll just mark down. இந்த மிக்ஸாக இருக்கலாம். அதாவது இந்த பாயிண்ட் வந்து KO எங்க சீப்பரா இருக்கோ அந்த மிக்ஸ் வந்து அட்வைசபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். This is called traditional approach. In traditional approach, KE
in traditional approach, KE as well as KD as well as KO all are first reducing then increasing. எல்லாமே சேஞ்ச் ஆகும், கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது. அப்ப நெட் இன்கம் அப்ரோச்ல KO இஸ் சேஞ்சிங், நெட் ஆப்பரேட்டிங் இன்கம்ல KE இஸ் சேஞ்சிங். இந்த KE எவ்வளவு சேஞ்ச் ஆகும்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டேன். அண்ட் ட்ரெடிஷனல் அப்ரோச்ல மூணுமே சேஞ்ச் ஆகும். பட் இந்த ரெண்டு காஸ்டும் சேர்த்து ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்பெனிக்கு சீப்பஸ்டா இருந்துச்சுன்னா அந்த மோட் ஆஃப் டெட் ஈக்விட்டி மிக்ஸை பண்ணுங்க. இந்த இடத்துல இருக்கும்போது டெட்டே இல்லை, இங்க வந்துச்சுன்னா பியூர் டெட்டு. அப்ப இந்த லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஒரு 25% டெட் இருக்குன்னா 25% வச்சிருங்க, நல்லதுதான் அந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறது இதோட லாஜிக். இஸ் தட் கிளியர்? எஸ், கம் ஆன், finish of copying the diagram also. Most of the times the theory கூட எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க, டேட்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. You understand the logics.